வணக்கம். டெய்லி ஆரோஸ்கோப் சேனல் நேயர்களே, நான் அன்பான சயின்டிபிக் வேதிக் அஸ்ட்ராலஜர் அஸ்ட்ரோ அரங்கி பேசுகிறேன். நல்லது நினைப்போம், நல்லதே நடக்கும். இந்த வீடியோல மீன ராசிக்கு ஆகஸ்ட் 2024 எத்தகைய ஒரு பலாபலங்கள் நிறைந்த ஒரு மாதமாக இருக்க போகிறதுங்கிறது பார்க்க போறோம். அதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலை ஃபர்ஸ்ட் டைம் வரவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா மீன ராசிக்கு வந்து மாதம் பலன் எப்படி இருக்க போகுதுன்னு பார்க்கும் பொழுது, ஆண்டு கிரகமாகிய சனி 12ஆம் இடத்துல நீடித்து விரய சனியாக இருக்கிறார். 3ஆம் இடத்துல குரு நீடித்திருக்கிறார். ராசிக்குள்ள ராகுவும் 7ஆம் இடத்துல கேதுவும் இருக்கிறார். அத்தகைய ஒரு 4 ஆண்டு கிரகத்துல எந்த வித மாற்றமும் ஆகஸ்ட் மாதம் பெறப்போறதில்லை, எந்த பயிற்சியும் இல்லை. அதே சமயத்துல மாத கிரகமாகிய சூரியன் பார்த்தீங்கன்னா கடகத்துல 5ஆம் இடத்துல இருக்கக்கூடிய கடகம் 6ஆம் இடத்துல ஆகஸ்ட் 17ஆம் தேதி மாறுகிறார். அதே சமயத்துல வக்ர ரீதியாக புதன் பார்த்தீங்கன்னா 6ஆம் இடத்துல இருக்கக்கூடிய புதன் 5ஆம் இடத்துக்கு மாறுகிறார் ஆகஸ்ட் 22ஆம் தேதி. ஆகஸ்ட் 25ஆம் தேதி பார்த்தீங்கன்னா குரு 6ஆம் இடத்திலிருந்து 7ஆம் இடத்துக்கு மாறி கேதுவோட சேர்ந்து குரு பார்வை பெறுகிறார். அதே சமயத்துல செவ்வாய் பார்த்தீங்கன்னா ராஜயோகாதிபதி செவ்வாய் 27ஆம் தேதி மாதத்தின் இறுதி பகுதியில பார்த்தீங்கன்னா 3ஆம் இடத்துல இருந்து 4ஆம் இடம் மாறுகிறார். இத்தகைய ஒரு பயிற்சி பார்க்கும் பொழுது முதல் ஒரு ஃபர்ஸ்ட் ஆஃப் எந்த வித மாற்றம் இல்லாமல் கடைசி மாதத்தின் இறுதி பகுதியில் தான் மாற்றங்கள் நிறைந்த ஒரு மாதமாக ஆசி வருது. அப்படி இருக்கும் பொழுது மீனராசிக்கு எப்படி ஒரு அமைப்பு இருக்குன்னு பார்க்கும் பொழுது, ராசி அதிபதியாகிய குருவே செவ்வாயோட சேர்ந்து மாதத்தின் ஆல்மோஸ்ட் 90% அமைப்பு இருக்கிறது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் உத்வேகமாக மீனராசிக்காரர்கள் செய்யப்பட்டு சில விஷயங்கள் சில பிரச்சனைகளை சால்வ் பண்ணிக்கக்கூடிய ஒரு மாதமாக இருக்குதுங்கிறது நம்ம முதல் தெரிஞ்சுக்கணும். எப்பவுமே ராஜயோகாதிபதி ராசி அதிபதியோட சம்மந்தப்பட்டு சேரும் பொழுது அது 3ஆம் இடத்துல சேரும் பொழுது நல்ல ஒரு பலனும், 9ஆம் தன் வீட்டை தன்னை கணக்கு போடும்போது பூர்வீக விஷயத்திலையும் பாக்கிய விஷயத்திலையும் சில ஒரு நல்ல ஒரு முன்னேற்றத்தையும் பெறக்கூடிய அமைப்புகள் இதுவரைக்கும் நம்ம ஒரு இழுவையிலோ ஒரு கடன் பிரச்சனையிலோ ஒரு பினான்சியல் இஷ்யூஸ்லயோ ஒரு உறவுகள் விஷயத்திலேயோ ஒரு தவறான ஒரு அவ்வளவு சாதகமற்ற சில விஷயத்துல இருக்கும் பொழுது அது கொஞ்சம் இந்த மாதம் நம்ம அதை சரி செய்து கொஞ்சம் மாற்றி அமைத்துக் கொள்வோங்கிற ஒரு அமைப்பு உள்ள ஒரு மாதமாக ஆகஸ்ட் 2024 உண்டு. ஸோ அதனால பாத்தீங்கன்னா நல்லாவே சில விஷயங்கள் செய்து கொள்ளலாம். வியாபாரிகளா இருந்தாலும் சரி, சிறு தொழில் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, பெரிய இண்டஸ்ட்ரியலிஸ்டா இருந்தாலும் சரி, தொழில் அமைப்புகள் இருக்கிறவங்க, வேலையில இருக்கிறவங்க, வேலையை தேடிட்டு இருக்கிறவங்களுக்குலாம் பார்த்தீங்கன்னா ஒரு சாதகமான, அதாவது நம்மளுடைய விஷயங்கள் என்ன வேணும், எது நம்ம செய்தா நமக்கு புரிஜனப்படும், நமக்கு வேணுங்கிற லாபம் வரும், நம்ம எதிர்பார்க்குற விஷயங்கள் கிடைக்குங்கிறத ஒரு கிளாரிட்டியோட செயல்பட்டு செய்யக்கூடிய மாத இறுதியில சில விஷயங்கள் காரியங்கள் செய்து கொண்டு சில லாபங்கள் பெறக்கூடிய ஒரு பூர்த்தி பெறக்கூடிய ஒரு மாதமாக மீனராசிக்காரர்களுக்கு இந்த மாதமாகிய ஆகஸ்ட் மாதம் கண்டிப்பாக உண்டு. ஏன்னா அவர் ராஜயோகாதிபதியோட சேர்ந்திருக்கிறார். அதே சமயத்தில் மாசக்கடைசியில 4ஆம் இடத்துக்கு போய் 10ஆம் இடத்துக்கு சம்மந்தப்பட்டு தொழில் முயற்சியில வெற்றி பெறக்கூடியது மாசக்கடைசியில வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. அதே சமயம் மாணவர்களுக்கும் பார்த்தீங்கன்னா இதுவரைக்கும் இல்லாத ஒரு கான்சென்ட்ரேஷன்ல கொஞ்சம் இம்ப்ரூவ்மெண்ட் ஆகி ஃபியூச்சர்ல என்ன செய்யணுங்கிற மாதிரி ஒரு விஷயங்கள் கொடுக்கக்கூடிய அமைப்பு எனக்கா புதன் பார்த்தீங்கன்னா நட்பு வீட்டிலே இருந்து நல்ல ஒரு அமைப்பு கொடுக்கக்கூடிய அமைப்பு, அது சுக்கரனோட சேர்ந்திருக்கிறது நல்லதுங்க. மாத கடைசியில சுக்கரன் 7ஆம் இடத்துல போய் குருவின் பார்வை பெறுது பார்த்தீங்கன்னா ஒரு கல்யாண விஷயங்கள், கல்யாணம் லேட்டா இருக்கிறவங்களுக்கு ஒரு விஷயங்கள், காதல் விஷயத்துல கையேறாம இருக்கிறவங்களுக்கு காதல்ல பாசிட்டிவா வர்றது, அது மாதிரி விஷயங்களா பாசிட்டிவா மந்த் எண்டில் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கும் நல்லாவே இருக்குதுங்க. அதே சமயத்துல இல்லத்தரசிகளுக்கும் பார்த்தீங்கன்னா மந்த் எண்டில் ஒரு நல்ல ஒரு கருத்து வேறுபாடுகள் நீங்கி ஒரு குடும்பத்துல ஒரு சுபிக்ஷம் வரக்கூடிய அமைப்புகள் நல்லாவே காட்டுது. ஸோ இந்த மீனராசிக்காரர்களுக்கு விரயசனி நடக்கக்கூடிய டைம்ல அதே சமயத்துல ராசியில ராகிறது சில பண பிரச்சனைகள், உறவுகள் விஷயத்தில் நிம்மதி இல்லை, மனக்கலக்கங்கள் என்று எல்லா வயதினருக்கும் வயது வித்தியாசம் இல்லாமல் கொடுத்துட்டு இருந்த இந்த ராகு சனி பிரச்சனைகள்ல இருந்து கொஞ்சம் நல்லாவே ஒரு உத்வேகமும் ஒரு மன மகிழ்ச்சியும் ஒரு நல்ல ஒரு தருணமாக இருக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஃபியூச்சர்ல வரக்கூடிய ஒரு நல்ல விஷயத்துக்கு ஒரு ஃபவுண்டேஷனான ஒரு கொடுக்கக்கூடிய ஒரு மாதமாகவும் ஆகஸ்ட் 2024 மீனராசிக்காரர்களுக்கு இருக்க போகிறது என்பதுதான் தெரிந்து கொள்ள வேண்டும். அதே சமயத்தில் அப்பா மூலமா வர சில விஷயங்கள், பூர்வீகத்துல சில வேற வர விஷயங்கள், இடம் விஷயங்கள், ப்ராப்பர்ட்டி டிஸ்பியூட்லாம் கொஞ்சம் சால்வ் பண்ணிக்கக்கூடிய அமைப்புகளும் பார்த்தீங்கன்னா மீனராசிக்காரர்களுக்கு கொஞ்சம் நல்லாவே இந்த மாதம் இருக்கக்கூடிய, அது குறிப்பா முதல் 3 வாரத்துல நல்லாவே பாசிட்டிவா விஷயங்கள் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கு. இடம் சார்ந்த விஷயங்கள், வீடு சார்ந்த விஷயங்கள், வண்டி வாகனம் சார்ந்த விஷயத்துல நல்ல முன்னேற்றம் கிடைக்கக்கூடிய ஒரு அமைப்பு கண்டிப்பாக மீனராசிக்காரர்கள் இருக்கு. அதே சமயத்தில் வெளிநாடு விஷயத்தில் பண்றவங்க,
ஒரு தொழில் முயற்சி பண்றவங்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கடகடன்னு கொஞ்சம் சில அமைப்புகள் ஈடேறி அடுத்த லெவலா நம்ம போகக்கூடிய அமைப்புகள் கண்டிப்பாக கொடுக்கக்கூடிய மாதமாக இது கண்டிப்பாக இருக்குங்க. அதே சமயத்தில் ஹெல்த் சம்மந்தப்பட்ட விஷயத்துல கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கக்கூடிய அமைப்பு இருக்கு. ஏன்னா சனி வந்து 6ஆம் இடத்தை பார்க்க அந்த சூரியன் 6ஆம் இடத்த அதிபதியே 6ஆம் வரும் பொழுது செகண்ட் ஹாஃப் ஆஃப் ஆகஸ்ட் பார்த்தீங்கன்னா ஹெல்த் ரிலேட்டடான சில உடம்பு உபாதைகள் பிரச்சனைகள்லாம் கொஞ்சம் வரக்கூடிய அமைப்புகள் இருக்கும். கொஞ்சம் கவனமாக இருந்து அதிகமாக ஸ்ட்ரெஸ் பண்ணிக்காம கொஞ்சம் தக்க மருத்துவ ஆலோசனை எடுத்து பெற வேண்டும். இப்போ ஏதோ பிரச்சனைகளோ ஏதோ வந்ததுன்னா அசால்ட்டாக விடாமல் தக்க ஆலோசனை எடுத்து ட்ரீட்மெண்ட் எடுத்து குணப்படக்கூடிய விஷயம் இருக்கு. ஏன்னா 6ஆம் இடம் வந்து கொஞ்சம் பாவத்துமா இருப்பதனால, குறிப்பா 3வது வாரத்திலிருந்து இருப்பதனால பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லா இருக்கணுங்கிறது தான் நம்மளுடைய அட்வைஸ். இது ஒரு பொதுவான பலன்களே தவிர உங்களுடைய ஜென்ம ஜாதகத்துல எப்படி ஒரு அமைப்பு இருக்கு, தசாபூத்திகள் எப்படி இருக்குங்கிறத பொறுத்து தான் துல்லியமான பலன் எடுக்க முடியும். அதுல தான் பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கிற கோச்சார அமைப்பு வச்சு இன்னுமே ஒரு 100% நம்ம இன்னும் கொஞ்சம் கிளாரிட்டியோட நம்ம பலன் எடுக்கும். இது ஒரு பொதுவான பலன்களாக தான் நீங்க எடுத்துக்கணும். மீண்டும் மற்றொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.